வணக்கம். ட்ராவல் பிளாக் ஸ்வீடன் ட்ரிப் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது டே 9. ஸோ நாங்கள் வந்து மால்மோலேருந்து லுண்டுக்கு வந்தோம். லுண்ட்லேருந்து இப்போது செக் அவுட் பண்ணிவிட்டு எங்கள் சூட் கேஸஸ் எல்லாமும் தூக்கிட்டு ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு ஆம்ஹெல்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து ஐக்கியா மியூசியம் இருக்குது. ஐக்கியா வந்து ஸ்வீடனுடைய கண்டுபிடிப்பு. ஐக்கியான்ற கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இக்கியான்னு சொல்லுவாங்க சில பேர், ஐக்கியா. ஸோ அந்த மியூசியம் போனோம், ஒரிஜினல் மியூசியமுக்கு போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து அங்கே லாக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கே போனாலுமே ரொம்ப வசதி, நமக்கு லக்கேஜஸ் எல்லாமும் வைக்கிறதுக்கு லாக்கர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் லாக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்தோம். ஸோ மியூசியம் வந்து ஐக்கியா கடை பார்க்குற மாதிரியே கொஞ்சம் பெரிய லெவல் கடை பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும், சின்ன ஐட்டம்லேருந்து பெரிய ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே சிங்கப்பூரில் ஐக்கியா கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் இருக்கிற மாதிரியே அத்தனை ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அண்டு ஐக்கியா மேகசீனில் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரிலாம் வந்து கடையில் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அண்டு அங்கேயே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே போய் நாங்கள் சூப்பராக ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். அந்த ஃபெலாஃபெல், ஹம்மஸ், சாலட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இது வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறதுக்கான பஸ்ஸை எடுத்து போனோம். ஸோ அந்த பஸ் ரைட் சும்மா நான் வீடியோ எடுத்தேன் விண்டோ வழியாக. எங்கே வெளியில் பார்த்தாலும் அவ்வளோ அழகான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு சீனரி தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. அண்ட் இது வந்து அந்த நாங்கள் எடுத்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் எடுத்து நாங்கள் வந்து ஆம்ஹால்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்தோம். ஸோ இதுதான் அந்த ஆம்ஹால்ட் ஸ்டேஷன். ஸோ இங்கே இறங்கி நாங்கள் வந்து எங்கள் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருக்கிற சில பிக்சர்ஸ் எடுத்தேன். ரொம்ப ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐக்கியா பக்கத்தில் கொஞ்சம் ரெசிடென்சஸ் இருந்தது. ஸோ நாங்கள் நடந்து ஐக்கியா மியூசியம் போனோம். ஸோ இதுதான் அந்த ஐக்கியா மியூசியம் பில்டிங். நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது, ரொம்ப பெருசு. என்ட்ரன்ஸில் இந்த இது வச்சுருந்தாங்க. ஸோ ஐக்கியா மியூசியமில் இருக்கிற ஒரு ஃபேசினேட்டிங் திங் என்ன அப்படின்னாக்கா, அவங்க எப்படி வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக, ஈகோ ஃப்ரெண்ட்லியாக எப்படியெல்லாம் ஐடியாஸ் கொண்டு வந்தாங்க, எப்படி நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஐடியாஸ் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தயாரித்து எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய போர்ட்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான ஃபர்னிச்சர் வேணும், ஆனால் அதே சமயத்தில் அது நிறைய இடம் அடைக்காமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க எப்படி வந்து அதையும் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைகளில் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அது வச்சு அதை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு அதோட ஐடியா எப்படி அவங்களுக்கு வந்தது அப்படின்றதையும் பக்கத்தில் போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அண்ட் சம் இன்ட்ராக்டிவ் கேம்ஸ் எல்லாமும் நம்மளே ட்ரை பண்ணுற மாதிரியான கேம்ஸ் எல்லாமும் இருந்தது. அண்ட் ஆடியோ லிசன் பண்ணுற மாதிரியும் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய 3-4 ஃப்ளோர்ஸ் இருந்ததுனாலும் நல்ல பார்க்குறதுக்கு வந்து அந்த நேரம் போகிறதே தெரியாமல் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம் நாங்கள். ஸோ இது எப்படி ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் எப்படி ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறது, இதுதான் வந்து அந்த ஆடியோ லிசன் பண்ணுற மாதிரி. அவங்க பேசுவாங்க, அந்த ஆடியோ நம்ம லிசன் பண்ணலாம். அண்ட் இது வந்து அந்த இன்ட்ராக்டிவ் கேம். நான் சும்மா ட்ரை பண்ணேன், ஒரு இன்ட்ராக்டிவ் கேம். இன்னும் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுனால தான் நான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து அடுத்த வாரம் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் நான், ரொம்ப லாங் வீடியோ கொடுக்க வேண்டான்றதுனால. ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு எல்லாருக்கும். அண்ட் ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாத நிகழ்ச்சிகள் எல்லாமும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். தேங்க்யூ. Hope you enjoyed. Thank you.